கொலஸ்ட்ராலை வேகமாக கரைக்கும் உணவுகள். கொலஸ்ட்ரால் வருவதற்கு முழு காரணம் உணவு முறைதான். நாம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றபோல் உணவு முறைகள் மாற்றிக்கொண்டோம். இதனால் 40 வயதில் வரக்கூடிய இதய நோயானது 30 வயதிலேயே வந்துவிடுகிறது. உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாவதற்கு காரணம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்வதால்தான் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது. அதிலும் தற்போது கடைகளில் அனைவரும் விரும்பி சாப்பிடப்படும் சுவைமிக்க உணவுப் பொருட்கள் அனைத்திலும் கொழுப்புக்கள்தான் பெருமளவில் நிறைந்துள்ளன. இத்தகைய உணவுகளை உட்கொண்டு அதனால் உடலில் தங்கும் கொழுப்புகளை கரைப்பதற்கு தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. இவை அனைத்திற்கும் காரணம் இளம் வயதிலிருந்தே கொழுப்புக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடுவதுதான். இவ்வாறு இளம் வயதில் சாப்பிட்ட கொழுப்புக்கள் உடலில் அப்படியே தங்கி அதனால் உடற்பருமன் அடைவதோடு இதய நோய்க்கும் ஆளாகின்றன. ஏனெனில் அவ்வாறு தங்கும் கெட்ட கொழுப்புக்கள் இரத்த குழாய்கள் மற்றும் இதர முக்கியமான உறுப்புகளில் படிந்து இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இறுதியில் மாரடைப்பை ஏற்படுத்தி இளமையிலேயே இறப்புக்கு வழிவகுக்கின்றன. அதற்காக கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை தொடக்கூடாது என்பதில்லை. நல்ல கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து உணவில் சேர்த்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதோடு இதயமும் நன்கு செயல்படும். இப்போது அப்படி உடலில் கெட்ட கொழுப்புக்களை கரைத்து நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும் சில உணவுகள் உள்ளன. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்லி தானியம். தானியங்களுள் ஒன்றான பார்லியில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளதால் பார்லியில் உள்ள பீட்டா குளூக்கன் நார்ச்சத்து லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனை குறைக்க உதவுவதோடு இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. கத்திரிக்காய். கத்திரிக்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது. இது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. மேலும் கத்திரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன. மீன்கள். மீன்களில் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் இருப்பதால் மீன்களை அதிகம் உட்கொண்டால் கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் சேர்வதை தவிர்க்கலாம். ஆகவே மீன்களில் சால்மன் மற்றும் டூனா போன்றவற்றை சாப்பிட்டு கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறையுங்கள். ஆமாம், ஆப்பிள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும். ஆப்பிளில் உள்ள பெக்டின் மற்றும் பிளாவனாய்டுகள் போன்ற கரையக்கூடிய நார்ச்சத்துகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகின்றன. லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் கெட்ட கொழுப்பை குறைக்கவும் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் உதவுகின்றன. நட்ஸ்கள். நட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உள்ளதால் இது கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும். ஆகவே ஸ்நாக்ஸ் நேரத்தில் பாதாம், வால்நட் போன்றவற்றை உட்கொண்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வெங்காயம். வெங்காயத்தில் உள்ள கியூயர்சிட்டின் என்னும் ஃப்ளேவனாய்டு இரத்த குழாய்களில் தங்கியுள்ள கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை கொண்டவை. ஆகவே வெங்காயத்தை அதிகம் உட்கொண்டால் கொலஸ்ட்ரால் குறைவதோடு இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓட்ஸ். ஓட்ஸை காலை உணவாக உட்கொண்டால் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிப்பதை குறைக்கலாம். மேலும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடலில் தங்கியிருக்கும் கொலஸ்ட்ராலின் அளவும் குறையும். முழு தானியங்கள். முழு தானியங்கள் இதயத்திற்கு மிகவும் நல்லது. ஏனெனில் இதில் கரையக்கூடிய நார்ச்சத்துகள் எண்ணற்ற அளவில் நிறைந்துள்ளன. எனவே திணை, கேழ்வரகு போன்றவற்றை அதிகம் உட்கொள்வது நல்லது. சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, பெர்ரி போன்றவற்றில் கரையக்கூடிய நார்ச்சத்தான பெக்டின் வளமையாக உள்ளது. இது இரத்த நாளங்களில் படிந்திருக்கும் கொழுப்புகளை கரைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். பசலைக்கீரை. பசலைக்கீரையில் லுடீன் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இந்த சத்துக்கள் தமனிகளில் தங்கியிருக்கும் கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டவை. ஆகவே பசலைக்கீரை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்து வந்தால் நிச்சயம் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கலாம். சோயா பொருட்கள். சோயா பொருட்களிலும் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும் தன்மை இயற்கையாகவே உள்ளது. பூண்டு. பூண்டில் அல்லிசின் என்னும் இதயத்தை பாதுகாக்கும் பொருள் அதிகம் உள்ளது. மேலும் இதில் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம் இருப்பதால் இது கொலஸ்ட்ரால் அளவை வேகமாக குறைக்க உதவும். அதிலும் தினமும் ஒரு பல் பூண்டை பச்சையாக சாப்பிட்டால் இதன் பலன் நன்கு தெரியும். வெண்டைக்காய். கத்திரிக்காயை போன்றே வெண்டைக்காயும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது. அதிலும் இதில் மிகுந்த அளவில் நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவில் கலோரிகள் இருப்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்போர் இதனை உட்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் நீரிழிவு நோயாளிகளும் இதனை உட்கொண்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்கலாம். சாக்லேட். சாக்லேட் அல்லது கொக்கோ கலந்த உணவுப் பொருட்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளதால் இது உடலில் நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்புகளை கரைத்து தமனிகளில் ஏற்படும் அடைப்புகளை தடுக்கிறது. பீன்ஸ். அனைத்து காய்கறிகளிலும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இருப்பினும் பீன்ஸில் நார்ச்சத்துடன் அதிக அளவில் ஸ்டார்ச் இருப்பதால் இதனை தண்ணீரில் வேக வைத்து அந்த நீரை வடிகட்டிவிட்டு சாப்பிட்டால் நல்லது. இல்லாவிட்டால் பீன்ஸ் ஆனது கெட்ட கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும். மிளகாய். மிளகாய் வயிற்றிற்கு நல்லது இல்லாவிட்டாலும் இது உடலில் தங்கியுள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் ஆற்றல் கொண்டவை. சொல்ல
சொல்லப்போனால் மிளகாயும் பூண்டு குடும்பத்தைச் சேர்ந்தது. மேலும் மிளகாயிலும் அல்லியம் என்னும் பொருள் உள்ளது. மார்கரைன் இது வெண்ணெய்க்கு நல்ல மாற்றாக இருந்தாலும் இதில் ஸ்டெரால்ஸ் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் பொருள் அதிகம் உள்ளது. அவகாடோ இதுவரை அவகாடோவில் கொழுப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் இது இதயத்திற்கு மிகவும் ஆபத்தான உணவுப் பொருள் என்றுதான் நினைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் அவகாடோவில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகம் உள்ளது. இது உடலில் நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டது. இன்னும் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.